இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போனால் அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் லீட் ரோலில் நடித்த வித் லவ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோவான அபிஷனுக்கு அவங்க அக்கா தீவிரமாக கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி காஃபி ஷாப்பில் மீட் பண்ண சொல்கிறாங்க அபிஷன் கிட்ட. அந்த பொண்ணு தான் அனஸ்வரா ராஜன். இந்த மீட்டிங்கில் யதார்த்தமாக ஸ்கூல் டேஸில் உள்ள எக்ஸ் லவ்வை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோ ஹீரோயின் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்கன்னு. ஹீரோவான அபிஷன் 2 வருஷம் ஹீரோயினோட சீனியர்னு. ஹீரோயின் 2 பேரும் தனித்தனியாக ஒன் சைடு லவ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் டேஸில். அப்போ அனஸ்வரா ராஜன் அவங்கவுங்க எக்ஸ் லவர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. அபிஷன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. காமெடியான இமோஷன் சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டு மொட்டை மாடியில் முஸ்லீம் மாதிரி ப்ரேயர் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், பசங்க சுற்று போடும்போது சமாளிக்கிற மூமெண்ட் ஆகட்டும், அப்புறம் ஒரு சில இமோஷனல் சீன் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அனஸ்வரா ராஜன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் வேறு லெவல்னே சொல்லலாம். பாய் ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டை கோச்சிக்கிற மூமெண்ட் ஆகட்டும், ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரவணன் ஸ்கூல் டீச்சராக யதார்த்தமாகவும் தத்ரூபமாகவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வர சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஆர்ஜே ஆனந்தி, ஹரிஷ்குமார், சச்சின் நாச்சியப்பன், காவியா அனில் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு சீன் மூலிமா சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு கன்வின்சிங்காக சொல்லப்படல. செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசாக பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டாததுனால இந்த சென்டிமெண்ட் சீன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோவான அபிஷன் அவங்க எக்ஸ் லவரான காவியானியில் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுற சீனு ஸ்டேஜிங் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வர பெஸ்ட்டு சீன்னு இந்த சீனை சொல்லலாம். நேருக்கு நேர் படத்தில் வர அவள் வருவாளா பாட்டை ப்ளேஸ் பண்ண விதமும், வேறு யூனிவர்ஸ்லேருந்து 2 கேரக்டர் கேமியா வந்திருக்காங்க, அந்த சீனும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்கூல் டேஸை வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அபிஷனோடைய ஃப்ளாஷ்பேக்கோட அனஸ்வரா ராஜனோட ஃப்ளாஷ்பேக் சுவாரஸ்யமாக இருந்தது. இருந்தாலுமே காமெடி ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆகுது. இந்த படத்தை பார்க்கும்போது 96 முதலும் நீ முடிவும் நீ படத்துடைய ரிசம்பிளன்ஸ் வந்து தான் போகுது. பேரலான லவ் ஸ்டோரியாக இருந்தாலுமே ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வரதும், ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வரதும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. டைரக்டர் மதன் டெபியூ டைரக்டர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படத்தை எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது, ஈஸியாக கணிச்சிடலாம். ஃபீல் குட் லவ் ஸ்டோரியை ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா படத்தை ரொம்ப ரிச் லுக்காக எடுத்திருக்காரு. எடிட்டர் சுரேஷ்குமார் அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு ஐயோ காதலி சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடுறாரு. இருந்தாலுமே பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கோட ரிசம்பிளன்ஸ் வந்து போகுது. அது கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீனுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் அனஸ்வரா ராஜன் மலையாள ஆக்ட்ரஸான இவங்க அவங்களோட ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. தக்ஸ் ராங்கிக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸுக்கு உண்டான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் இவங்கள விட்டால் யாருமே நடிக்க முடியாது அப்படின்ற லெவலில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிக்டபிளான லவ் ஸ்டோரி, அதை சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக முடியுது இந்த வித் லவ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.